துளாராசி அன்பர்களே, அனைத்து கோர்ட்டு கேசு சார்ந்த அமைப்புகள் பூரா நீங்க ஜெயிப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயம் பாதிக்கும். சோ பொருளாதார ரீதியா இந்த நேரத்துல குறையே இல்லை. வீடு வாகனம் சார்ந்த அமைப்பு, எங்கேயாவது இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்துல ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல வேண்டவே வேண்டாம். இளம் வயதின இந்த வீடியோ பாக்குறீங்க, எனக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு ஜாதகத்துல இருக்கு, இப்ப எனக்கு கல்யாணம் ஆகும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இப்ப வேண்டாம். நம்ம கர்ம காரியம் செய்யற இடத்துல நீங்க முதல் நிலை எடுத்து பண்ணலாம். அதிகமான பணம் புழக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா அடங்கி போறது நல்லது. அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுதான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, எந்தெந்த கிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். புதன் பகவான் பங்குனி 1ஆம் தேதியை நீசம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியானது பங்குனி 24ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி ஏற்கனவே சுக்கிரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீனராசியில இருக்கார். இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும், அதுவும் பங்குனி முடியுங்கும் போதுல அதை பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை. வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பின், பங்குனி 20க்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதாவது நீசம் அடைகிறார். இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும், அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பெயர்ச்சியான சனி பெயர்ச்சியும் இந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது. அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம். இதோட சூரியனும் அந்த மீனராசியில் பயணிக்கும் போதுல 5 கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். துளாராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதமானது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால எதிரிகள் உங்களிடம் பணிவார்கள். அனைத்து கோர்ட்டு கேசு சார்ந்த அமைப்புகள் பூரா நீங்க ஜெயிப்பீங்க, எந்த குறையும் இல்லை. ஆனா ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன், லயனா 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ எங்க கவனமா இருக்கணும்? ஹெல்த் இஷ்யூ சார்ந்த அமைப்புல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். அடிவயிறு சார்ந்த பிரச்சனை, மலக்குடல் சார்ந்த பிரச்சனை, சோ இந்த வயிற்று பகுதியில கடுமையான பாதிப்பு இருக்கும். உடலை மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கிட்டா போதும். எதிரிகள்லாம் உங்கள்ட்ட பண்ணிருக்காங்க. கோர்ட்டு கேஸ்லாம் சாதகமான தீர்ப்பு வரும். பூமி சார்ந்த பாக்கியம்லாம் தேடி வந்துடும். இன்னும் சொல்ல போனா வாடகை சார்ந்த அமைப்பு, பில்டிங் கட்டி வாடகை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. இல்ல ஏற்கனவே அந்த அமைப்புல இருந்து பண்ணிட்டு இருந்தவள வாடகைக்கு இந்த 4 கடை எனக்கு மூடி கிடக்கு, எப்ப இது திறக்கும்னா இந்த நேரத்துல திறக்கும். அட்லீஸ்ட் 2 கடையாவது திறக்கும். சோ பொருளாதார ரீதியா இந்த நேரத்துல குறையே இல்லை. ஆனா எங்க பிரச்சனை? உடல் ரீதியா கவனமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பொருளாதாரமா இருக்கட்டும், வீடு வாகனமா இருக்கட்டும், வண்டி வாகனம் பாக்கியமா இருக்கட்டும், வேற எதுவும் கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கும். இதையும் சொல்லிடுறேன், கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயம் பாதிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க இந்த நேரத்துல ஏமாத்துவாங்க. அப்போ என்ன, உடல்நிலை, கணவன் மனைவி ஒற்றுமை, அட் த சேம் டைம் அந்த இது என்ன, நண்பர்களை யாரும் நம்பக்கூடாது, கூட்டாளிகளை யாரும் நம்பக்கூடாது. துளாராசினர் இந்த நேரத்துல நம்பினீங்கன்னா ஒரேடியா முக்காடு போட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ எதுலையும் கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லது. எங்க நம்பிக்கைக்குரிய விஷயங்கள்ல யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு இந்த நேரத்துல நீங்க கவனமா போராட்டி உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. தயவு செஞ்சு அவசரப்பட்டு யாரையும் நம்பாதீங்க. திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல வேண்டவே வேண்டாம். இளம் வயதின இந்த வீடியோ பாக்குறீங்க, எனக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு ஜாதகத்துல இருக்கு, இப்ப எனக்கு கல்யாணம் ஆகும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இப்ப வேண்டாம். பங்குனி மாசம் முடிஞ்சிட்டோம், ஏன் சித்திரையே முடியட்டும் உங்களுக்கு. ஏன்னா சித்திரையிலையும் உங்களுக்கு தெளிவா இல்லை. இந்த நேரத்துல திருமண அமைப்பு அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது சண்டை, சச்சரவு, பிரச்சனை, டைவர்ஸ், கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் போய் பிரியிற ஜாதகம் எதோ அதுதான் செட் ஆகும். பிரிவினை ஜாதகம் எதுவோ அதுதான் இந்த நேரத்துல செட் ஆகுமே ஒரே ஒரு நல்ல ஜாதகம் செட் ஆகாது. ஒரு சாதகமான சூழ்நிலையில உள்ள ஜாதகம் செட் ஆகாது. அவசரப்படவே வேண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்புல. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயசு கூட ஆயிடுச்சுன்னாலும் சரி, ரொம்ப ரொம்ப அமைதியா இருங்க இந்த நேரத்துல, சரியா? அதே மாதிரி
ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ்க்கு வெயிட் பண்றவங்களாக இருந்தால் இந்த வீடியோவை பார்க்கறதா இருந்தா ஜனனகால ஜாதகத்துல டிவோர்ஸ் வாங்கி பிரியணுங்கிற அமைப்பு இருக்கும் பட்சத்தில் டிவோர்ஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா கணவன் மனைவியை விட்டு பிரியணும், மனைவி கணவனை விட்டு பிரியணும். இந்த நேரத்துல அந்த மாதிரி அமைப்பு தெளிவா இருக்கு. சோ இந்த பிரிவினைங்கிறது நல்ல வகையில இருந்தா பரவாயில்ல, கன்சீவ் ஆகி குழந்தைக்காண்டி பிரிஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, வேற எதுவும் காரணத்துக்காண்டினா சண்டை போட்டுதான் பிரிவீங்க. அவசரப்படாதீங்க, உற்றார் உறவினர் சொல்றதை கேட்காதீங்க, காதுல வாங்காதீங்க. அவங்க நல்லது பண்றங்கிற பேர்ல உங்க வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிறத தெளிவா இருக்கணும்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒருத்தர் சொல்றாருங்கிறதுக்காண்டி உங்க மனைவி கிட்ட சண்டை போட வேண்டாம், ஒருத்தர் சொல்றாருங்கிறதுக்காண்டி உங்க கணவர்கிட்ட சண்டை போட வேண்டாம். அமைதியா ரிலாக்ஸா இருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி மனைவியை விட்டு கொடுக்காதீங்க. வேணா அவங்க எப்பவுமே கூட வரவங்க, யார் எப்பவுமே கூட இருப்பாங்களோ அவங்கள வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறமா அவங்க வேலையை பார்த்துட்டு விட்டுட்டு போறவங்க தான் நிறைய பேர். அப்படிங்கும்போது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்புல மூவ் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களோட வாழ்க்கையில பாதிக்கப்பட போது நீங்க மட்டும்தான், வேற யாரும் இல்லை. சரியா? அதே மாதிரி வீடு வாகனம் சார்ந்த அமைப்பு, எங்கேயாவது இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இந்த நேரத்துல ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாகனம் சார்ந்த அமைப்பு எதுவும் புதுசா வாங்கணும், ஆடம்பர வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுவும் நல்ல முறையில் நடக்கும். அதே மாதிரி புரோக்கர்ஸ், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது சூப்பர் நேரம். லயனா வந்துட்டு பெரிய பெரிய இடங்களா வாங்கி பெரிய பெரிய இடங்கள் பெரிய பெரிய ஆட்களோட அறிமுகம் கிடைச்சு அவங்கள்ட்ட விற்பீங்க. அந்த லெவலே மாறும்பாங்கல்ல, என் லெவலே மாறிடுச்சு, அந்த மாதிரி ஆட்களோட நீங்க பழகுவீங்க. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நபர்களால, அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸா இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்றேன். இதே ரியல் எஸ்டேட் புரோக்கர் இல்லாம வேற எதுவும் திருமணம் சார்ந்த புரோக்கரா இருந்தா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவசரப்பட்டு இவங்களையும் அவங்களையும் சேர்த்து வைக்கிறீங்க பேர நீங்க குறுக்கால போய் மாட்டிக்காதீங்க. யாரு? திருமண புரோக்கர்ஸ். அப்ப மேட்ரிமோனியில ஒர்க் பண்றவங்களா இருந்தா என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். யாராவது பதிவு பண்றாங்களா, பதிவு பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். மேட்ரிமோனில இருந்து நம்ம அதுக்கு இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் போட்டீங்கன்னா உங்களை பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க. ரெக்கமெண்டேஷன் திருமணம் சார்ந்த அமைப்புல உங்கள்கிட்ட யாராவது இந்த நேரத்துல ரெக்கமெண்டேஷன் வந்தாங்கன்னா அவங்களை நீங்க பாயிண்ட் பண்ணிக்கங்க. ஆகா, இவன் நம்மளை க்ளோஸ் பண்ணத்தான் வர்றான் அப்படின்ட்டு. இந்த நேரத்துல நல்ல விஷயங்களை பத்தி நீங்க பெரிய அதாவது சுபகாரிய நிகழ்ச்சிகள்னா திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி பேசவே வேண்டாம். இதே சுப நிகழ்ச்சிகள் எனக்கு வேற ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டா காது குத்தி வைக்கலாம், காது குத்திக்கலாம், நீங்களே காது குத்திக்கலாம். இல்ல யாரு உங்க பசங்களுக்கு காது குத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, வைக்கலாம். அந்த மாதிரி அமைப்புகள் பண்ணலாம். வேற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, அதனையும் நீங்க பண்ணலாம். அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பல. சோ சுப நிகழ்ச்சிகள்ல திருமணம் சார்ந்த அமைப்பு ரெண்டு பேர் சேர்த்து வைக்கிற மாதிரி உள்ள அமைப்பு எதுக்குமே நீங்க பெரிய இன்வால்மெண்ட் வேண்டாம். ஒருத்தருக்கு காது குத்துறது இல்ல ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன் வைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்க முழு இதா இருந்து எடுத்து செய்யலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நின்று செய்யலாம். பாதிப்பே இருக்காது, உங்களுக்கு பேரு வாங்கி தரும் அதெல்லாம். இது இல்லாம கர்மகாரியம் செய்யற இடத்துல நீங்க முதல் நிலை எடுத்து பண்ணலாம். அப்ப அதோட அர்த்தம் என்னங்கிறத நீங்களே புரிஞ்சு. கர்மகாரியம் இடத்துல முதல் நிலை எடுத்து பண்ணலாம்னா எங்க யாருக்கு பண்ணுவீங்கன்னு உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்துக்கங்க தயவு செஞ்சு. ஏன்னா இன்னாருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல வைக்காதீங்க. மனைவியின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதை மட்டும் ரொம்ப கவனமா பாத்தீங்க. உங்களுக்குமே உடல் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப இருக்கும், அதை மட்டும் கவனமா பாருங்க. உங்க உடம்ப மட்டும் பாத்துக்கங்க, மத்த எல்லாம் பக்காவா வேலை செய்யும், நீட்டா இருக்கும். அதே மாதிரி கோர்ட்டு சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமா கேஸ் வரும். அதே மாதிரி வக்கீலாவோ ஜஸ்டிஸாவோ இருக்கீங்களா, உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ற கேஸ் ஜெயிக்கும். வக்கீலா இருக்கிறவங்களுக்கு நீங்க எடுத்து பண்ற கேஸ் ஜெயிக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல அரசு வேலை மாதிரி எனக்கு அது மாறுமா, டெம்பரவரியா இருக்கிறது பெர்மனண்டா மாறுமான்னு கேட்டா மாறாது. டெம்பரரி அரசாங்க வேலையில இருக்கிறவங்க பெர்மனண்ட் அரசாங்க வேலைக்கு மாற முடியுமான்னு கேட்டா இந்த நேரத்துல வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை. சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனப்பட்டுங்க. அதே மாதிரி பெரும் பணம் புழக்கம் இருக்கிறவங்க, அதிகமான பணம் புழக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா அடங்கி போறது நல்லது. உங்களோட பெரிய ஆள்னு யாராவது சொல்றாங்களா, நல்லா நீயே பெரிய ஆளா இருந்துக்கப்பா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இல்லாட்டி பாதிப்பு உங்களுக்கு தான். நெகட்டிவ்ஸா வந்துடும். நெகட்டிவ்ஸ் எப்படி வரும் தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை பத்தி தப்பா பேசி உங்களோட நம்பிக்கையை குறைப்பாங்க. அந்த நம்பிக்கையை குறைக்கிறதுனால உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு அதனால ஒரு பாதிப்பு வரும், தொழில் ரீதியாவே பாதிப்பு வரும். அதனால சோ யார்கிட்டையும் ரொம்ப அதிகமா வச்சுக்க வேண்டாம், பேச வேண்டாம். நிதானமா உங்க ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கா, பிள்ளைங்க கரெக்டா இருக்காங்களா, வீடு வாகனம் சார்ந்த அமைப்பு கரெக்டா இருக்கா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் பிரச்சனை இல்லாம இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு நீட்டா போங்க. சரியா?
வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் இந்த சொன்னது, யாருக்கிட்டையும் ரொம்ப வச்சுக்க வேண்டாம். ரொம்ப வச்சுக்கிட்டு ரொம்ப நெருங்கி க்ளோஸா அன்பா பழகுறீங்கிற பேர்ல உங்க ஸ்டேட்டஸோட நீங்க போங்கங்க. உங்க ஸ்டேட்டஸ் வந்து பெரிய லெவல்ல இருக்கா, அப்ப பெரிய லெவல் ஆட்களோட நீங்க போங்க. உங்க ஸ்டேட்டஸ் நார்மலா இருக்கா, நார்மல் ஆட்களோட போங்க. நீங்க உங்க லெவலை கிராஸ் பண்ணி நீங்க போனீங்கன்னா உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. உதாசீனப்படுத்தினால உங்களுக்கு மனவேதனை வரும். அதனால உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்துல உங்களை அதை பத்தியே சிந்தனை பண்ண வைக்க, அதனால இழப்புகள் நேரிடும். அவசர முடிவுகள் எடுக்க வைப்பாங்க. நீங்களா இருந்தா மட்டும் போதும். அவங்கள மாதிரி ஆகிறேன், இவ்வளோ மாதிரி ஆகிறேன், இவங்களோட நட்பு வச்சுக்கிறேன், அவங்களோட நட்பு வச்சுக்கிறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்க நம்மளோட நட்பு வேணும்னா அவங்க நம்மளை தேடி வரட்டுமே. நம்ம ஏன் தேடி போனோம்? தேடி போய் நம்ம சேர்ந்து அவங்களோட சுத்துறேங்கிற பேர்ல நம்மளோட வாழ்க்கை தரத்தை நம்ம ஏன் குறைச்சிக்கணும்? நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்து முன்னேறிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்து போகுது. அதனால எதுலையும் கவனமா பார்த்துக்கங்க. அடுத்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். உடல் நிலையை மிக 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 கவனமாக பார்த்துக்க வேண்டிய நட்சத்திரங்கள். 40 வயதை கடந்தவர்களாக இருந்தா இதயம் சார்ந்த அமைப்புலையும், கிட்னி சார்ந்த அமைப்புலையும், நுரையீரல் சார்ந்த அமைப்புலையும் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். சுகர் இருந்துச்சுன்னா சுகரையும் பார்த்துக்கணும். கிட்னி, இதயம், நுரையீரல், அதாவது இந்த ஏரியா பூரா பாதிக்கும். அப்படிதான் சிம்பிளா ஒரு வார்த்தை. ஜனனகால ஜாதகத்துல எந்த கிரகம் பாதிப்பு, சூரியன் உங்களுக்கு ஜனன காலத்துல சூரியன் பாதிச்சிருந்தா கண்டிப்பா இதே பாதிப்பு வந்துடும். 40 வயதை கடந்தவர்னா ஒரு செக்அப் பண்ணிக்கங்க. பிளட் செக்அப் எடுத்து பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல உடல்நிலை கடுமையா பாதிக்கப்படும். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை, எந்த குறையும் இல்லை. சரியா? அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள். ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க, பேங்க் ரிலேட்டடா இருக்கிறவங்க, பெரும் பணத்தை கையாளுறவங்க எல்லாரும் டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு, பத்திரம் சார்ந்த அமைப்பு, எழுத்து சார்ந்த அமைப்பு, பதிவு பண்ண வேண்டிய அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் கவனமா இருங்க. அதே மாதிரி ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க மட்டும் எதிர்பாலினத்துல கவனமா இருங்க. நான் சொன்னேன்ல, குடும்ப பிரிவினை, மனைவி விட்டு போறது, பிரிஞ்சு போற தன்மை, அதெல்லாம் உங்களுக்கு தான். தயவு செஞ்சு விசாக நட்சத்திரக்காரர்கள் திருமண அமைப்பு வந்துச்சுன்னா ஒதுங்கி போங்க. அதே மாதிரி ஐடி சார்ந்த துறையில இருக்கீங்களா, எதிர்பாலினத்துல கவனமா இருங்க. ஆசிரியர் பணி, இல்லாட்டி நகைக்கடை அதிபர், இந்த மாதிரி பெரும் பெரும் மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமா இருங்க டாக்குமெண்ட்ஸ்ல. அதே மாதிரி சிஏ ஆடிட்டிங் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க டாக்குமெண்ட் ஃபைல் பண்றதுக்கு தயாராகுங்க. பக்காவா ரெடி பண்ணி அனுப்புங்க. நீங்க ஏதாவது லூஸ் விட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு தான் பாதிப்பு. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.